இன்றைக்கும் நாம் நிறைய ஷார்ட்கட்ஸோட அடுத்த பாடத்துக்கு உள்ள நுழைஞ்சாச்சு. மொத்தம் இதோட 3 பாடம் நடத்தியிருக்கோம். இப்போ போலாமா? நேர் மற்றும் எதிர் மாறுபாடு. 15 புத்தகங்களினுடைய விலை 300 ரூபாய் எனில் 25 புத்தகங்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. 300 ரூபாய் 15 புத்தகம். அப்போ ஒரு புத்தகம் எவ்வளோன்னு பார்த்துங்க. ஒரு 15 15, 2 15 30, அப்போ 20 ரூபாயா? அப்போ 25 புத்தகங்கள். ஒரு புத்தகத்தினுடைய விலை கண்டுபிடிச்சாச்சுன்னா 25 புத்தகங்களுடைய விலையை கண்டுபிடிச்சிடலாம். 25 × 20 மொத்தம் 500. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னா 500 ரூபா இருக்கும். 500 ரூபாய். 25 புத்தகங்களுடைய விலை 500 ரூபாய். இந்த கணக்கு பக்கா ஈஸி. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம். இங்கே ஆன்சரில் இருந்து நாம் எந்த கொண்டு வர போகிறோம் அப்படின்னா கேள்வியை கொண்டு வர போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. ஒரே ஒரு மெத்தடு தான். சரிங்களா? பார்க்கலாமா? ரைட். இப்போ இது எதிர் மாறுபாடு. எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனிதர்கள் வேலை அப்படின்னு வந்துட்டா இது நமக்கு எதிர் மாறுபாடுங்கிறதுனால 36 × 18 = 27 × x ஏன்னா தெரியாது. அதே வேலையை 27 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், 6 × 8 = 48. இந்த கடைசியில் 8 வருதா? 48னா 8 தான் வரும். அப்படி தானே? அப்போ இதுவும் சமம். அப்போ இந்த 7ஓட எதை பெருக்குனா 8 வரணும். இப்போ பாருங்களேன், ஒரு உதாரணம் பாருங்களேன். இங்கே ஏவோட ஆப்ஷனில் 24 இருக்கா? 24னா 4 × 28, அப்போ கடைசியில் 8 வருது. அப்போ இது ஆன்சராக இருக்கலாம். அடுத்து எதை பெருக்கி பாருங்கள். 22ல் கடைசியில் 2, அப்போ 27 × 22னா 7 × 2 = 14 தான் வரும். அப்போ 4 வருது. அது தப்பு. மூணாவது 0 வருது. அப்போ அதுவும் தப்பு. 25 × 27னா 35 தான் வரும். கடைசியில் 5 வரும். ஆனால் நமக்கு வர வேண்டியது 8. அப்போ ஆன்சர் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஏவாக தான் இருக்கும். சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம்ஸு. நல்லா கவனிச்சுங்க. இங்கே எப்படி அப்படின்னா ஒரு மகிழுந்து 3 லிட்டர் பெட்ரோலில் 60 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. அப்போ 60 கிலோமீட்டர் தூரத்தை 3 லிட்டரில் பயணிக்குதுன்னா 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் ஓடுது. அப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா 7 லிட்டருக்கு, நல்லா கவனிச்சுங்க, 7 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும்னு கேட்குறாங்க. அப்போ 7 × 20 140. அவ்வளோதான். ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப குறைவாக, அதாவது 30 செகண்டுக்குள்ளே இந்த கணக்கை போட்டுற முடியும். ஆனால் ஈஸியாக போட்டுற முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கையெழுத்து பிரதியை 15 பேர் சேர்ந்து 12 தட்டச்சர்கள் சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா 5 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. இதை எப்படி எழுதணும்னா 12 × 5 = 15 × என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 15 எவ்வளவு? 60. இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் பெருக்கி பாருங்கள். 15 4 எவ்வளவு? 15 × 4 60. அப்போ ஆன்சர் இதாக தான் இருக்கும். 15 3 45. இது கிடையாது. 15 6 90. இதுவும் கிடையாது. 4ங்கும்போது 15 4 60. இதில் ஒரு 2.5 மணி நேரம். அப்போ 62.5 மணி நேரம் இங்கே கிடைக்குது. அப்போ ஆன்சர் எதுவாக இருக்கும்? ஏதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அப்போ 4 மணி நேரம் ஆன்சர். வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சுன்னா டக்கு டக்குன்னு நம்ம போட்டுக்கிட்டே போயிடலாம். இப்போ நல்லா கவனிச்சுங்க. ஒரு குளிர்பான தொழிற்சாலையில் 6 மணி நேரத்தில் 840 பாட்டில்களை நிரப்புகிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ 840/6, ஏன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். அப்போ 1 6 6, 1 6 6, மிச்சம் 2, 4 6 24, அப்போ 140ன்னு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ 5 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதே இது 5 மணி நேரம். 5 மணி நேரம்னா 140 × 5 700. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 700ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 நிமிஷத்துக்கும் குறைவாக உங்களால் சம்மை போட முடியும். அப்படி ஒன்றும் கடினமான கேள்வி இல்லை. பார்த்தலாமா? 80 ஆடுகள் ஒரு புல்வெளியை 15 நாட்களுக்கு மேய்கிறது. அப்போ 80 × 15. ஆடு கூட கூட அந்த நாள் என்ன செஞ்சிடும் நமக்கு அப்படின்னா குறையும். அப்போ 80 × 15னா 15 × 80, 15ஐயும் 8ஐயும் பெருக்குங்க, 40 120. அப்போ 1200. 1200. இங்கிட்டு 100 × எதை பெருக்குன்னா 1200 கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள். 10 × 10 100 × 10 எவ்வளோ வரும்? 1000 தானே வரும். அப்போ இது கிடையாது இல்லையா? 12 × 100 1200. அப்போ இதுதான் ஆன்சரு. 12 தான் ஆன்சரு. இது ஒரு நேர் மாறுபாடுங்கிறதுனால 12/8
ஈக்குவல் டு 6. ஏன்னா நேர் மாறுபாடுனா வகுக்கணும், எதிர் மாறுபாடுனா பெருக்கணும். அப்போ இது ரெண்டையும் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 8 8, ஒரு 8 8, மிச்சம் 4 இருக்கும். அப்போ 40ன்னு வச்சுக்கிட்டோம்னா 8 40, 1.5 வருதா? அப்போ 6ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வரும்? 6 × 1 9 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 மீட்டர். இவ்வளோதான். இந்த கணக்கை கவனிங்க. இது வந்து நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, கிலோமீட்டர் மற்றும் வேகம் ரெண்டும் கொடுத்தாங்கன்னா, கிலோமீட்டர் மணி அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு அது எதிர் மாறுபாடாக தான் இருக்கும். அப்போ எதிர் மாறுபாடுனா நான் என்ன சொன்னேன்? பெருக்கணும். அப்போ 60ஐயும் 2ஐயும் பெருக்குனா 120 வருது. அப்போ 80ஐயும் இருக்கிற ஆப்ஷனில் எதை பெருக்குனா வந்து நமக்கு 120 வரும்னு பார்க்கணும். இப்போ 1 பெருக்கணும்னா 80 × 1 80 தான் வரும் இல்லையா? இப்போ 1.75னா முக்கால் போயிடுது. இப்போ அது தப்பாயிரும் இல்லையா? 2ன்னா 8 2 16 160ன்னு போயிடும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறது 1.5 தான் இருக்குது. அப்போ 8 × 1.5, 8 1 120. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா 1.5 மணி நேரமாக இருக்கணும். இப்போ 2 கணக்கு இங்கே இருக்குது. இதில் எது நேர் மாறுபாடு எது எதிர் மாறுபாடு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.